கிரேட் ஃபேன்ஸுக்கு வணக்கம். சிஎஸ்கே உடைய இன்ஜுரி ரிப்போர்ட் தான் தலையை சுத்த வச்சிருக்கு. 1, 2 இல்ல மத்த எல்லா டீம்ல இருந்தும் நெறைய பேர் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க. யாரெல்லாம் இன்ஜூர்ட் ஆயிருக்காங்க? எஸ்பெஷலி சிஎஸ்கே என்ன பண்ண போறாங்க? டெட் பவுலிங் ஆப்ஷன் என்ன? அண்ட் இவரு தான் வரப்போறாருங்கிறது 99.99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாரி சொன்னோம். அது யாரு? என்ன ஏது? சிஎஸ்கேக்கு சாதகமா இருக்குமா? அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில இந்த ஒரு வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆல்ரெடி சொன்ன மாரி இன்ஜுரி பிரீமியர் லீக் அப்படிங்கிற மாரி தான் சொன்னோம். ஒவ்வொருத்தரா வெளியில போயிட்டு இருக்காங்க. ஜோஸ் ஹேசல்வுட் இப்போ நேதன் எல்லிஸ் அவரும் பார்த்தோம் அப்படின்னா இல்லைங்கிற மாதிரி ஆயிருக்கு. சாம் கரனுக்கு இன்ஜுரி, பத்திரானாக்கு இன்ஜுரி, இன்னும் நிறைய பேர் இந்த லிஸ்ட்ல ஆட் ஆகிட்டே போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாருக்குமே ஒவ்வொரு இடத்துல இன்ஜூர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ மோஸ்ட்லி எல்லாமே ஹேம்ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க. காலுக்கு கீழே தான் 99% இன்ஜுரி இருக்கு. மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் தான் இந்த இன்ஜுரி லிஸ்ட்லேயே கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. ரீசன் நேதன் எல்லிஸ் ஒருத்தர் தான் டெட் பவுலிங் ஆப்ஷன். அவரும் ஒரு மேட் ஹென்ரி 2 பேரும் சேர்ந்து தான் அந்த 4 ஓவர்ஸ் ஆஃப் டெட் பவுலிங் அப்படிங்கிறத போட்டாகணும். ஸோ இப்போ எல்எஸ் இல்லாதனால என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஸோ அன்சுல் கம்போஜ் அண்ட் கலீல் அகமது இந்த 2 காம்போ தான் போன வருஷம் இருந்தாங்க. இந்த தடவையும் பவர் பிளேல கிட்டத்தட்ட 5 ஓவர் போட்டுட்டு அன்சுல் கம்போஜோ இல்லை கலீல் அகமோ தான் டெத்தில் 1 or 2 ஓவர்ஸ் போட்டாகணும். அண்ட் மேட் ஹென்ரியை வச்சு சப்போர்ட் பண்ணி அந்த டெத் பவுலிங்கை ஃபினிஷ் பண்ணணுங்கிற ஒரு நோக்கத்தில் இருக்காங்க. ஸோ என்னதான் இருந்தாலுமே இருக்கக்கூடிய பவுலிங் ஆப்ஷன் எல்லாமே டீசெண்டாக தான் இருக்கு. பட் இருந்தாலுமே பேட்டிங்கை நம்பி மட்டும்தான் சிஎஸ்கே இருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நிதர்சனமான உண்மை. ஓவர் 10 டெத் ஓவர்ஸில் ஆக்சுவலாக நல்லா போட்டிருக்காரு. ரீசெண்ட் டைமில் நிறையா ஸ்குவாட்ல இருந்திருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. பட் ஐபிஎல் அடி வாங்கியிருக்காரு. ஒன்ஸ் அகைன் ஓவர் 10க்கு சான்ஸ் கொடுக்கறதுனால ஒரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா அவர் பேட்டிங்கும் கொஞ்சம் ஆடுவார். சிஎஸ்கேக்கு கிட்டத்தட்ட 9 பேட்ஸ்மேன்ஸ் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு நல்ல ஆப்ஷனாகவும் இருக்கும். ஸோ ஓவர் 10 வந்தால் ஒரு சூப்பரான ஒரு விஷயமா பார்க்குறேன். அண்ட் ராமகிருஷ்ணா கோஸ் பல பேர் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டொமஸ்டிக் டோர்னமெண்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா 50 ஓவர் ஃபார்மெட்டில் 48 50வது ஓவர்லாம் மெய்டன் போட்டிருக்கிறாருங்க. 48வது ஓவர் 6 பாலுமே டாட் பால், 50வது ஓவர் 6 பாலுமே டாட் பால் அப்படிங்கிற மாதிரி செம்ம பவுலிங் எல்லாம் போட்டிருக்கிறாரு. பேட்டிங்கும் சும்மா தெரிகிற மாதிரி ஆடுவார். அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணா கோஸுக்கு சான்ஸ் கொடுக்கலன்னா எப்படி? சிஎஸ்கே இதையும் பார்த்தாகணும். இது எல்லாம் போக சரி ஓகே இது எல்லாமே டீம்ல இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வச்சு பார்த்துக்கலாம். ரிப்ளேஸ்மெண்ட் யாரு? இன்ஜூர்ட் ஆயிடுச்சுல அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ரிப்ளேஸ்மெண்ட்டா உள்ள வரது ஸ்பென்சர் ஜான்சன். இவர் தான் தகவல் டாப் சீக்ரெட் அப்படிங்கிற மாதிரி சிஎஸ்கே ஃபேன்ஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. 99.99% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணும்போது 100% கூட கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம். இவர் தான் அப்படிங்கிறது எப்படி கன்ஃபார்ம் ஆச்சுன்னா சிஎஸ்கேவை ஒரு 2 days முன்னாடி தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சாரு. போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டிருக்கிறாரு. அண்ட் அவருடைய பயோவில் எல்லோ கலர் ஹார்ட்டையும் போட்டிருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இது எல்லாமே ஏன் இந்த ஒரு 2 daysல அப்டேட் பண்ணணும்? ஸோ எல்லோ அப்படிங்கிறதுனால நிறைய பேர் ஆஸ்திரேலியான்னு நினைக்கலாம். பட் இவ்வளோ நாள் போடல, இப்போ தான் போட்டிருக்காரு. அது எஸ்பெஷலி சிஎஸ்கேவும் ஃபாலோ பண்ணி போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டிருக்கிறாரு. சஞ்சு சாம்சனுடைய அப்கமிங் போஸ்ட்டுக்கெல்லாம் லைக் போட்டிருக்காருங்கிறதுனால அவர் தான் சிஎஸ்கேக்கு வரப்போறாருங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஃபேன்ஸ் தெரிவிக்க விட்டுட்டு இருக்காங்க. அஃபீஷியல் வந்தால் ஓகே. மேபி இந்த வீடியோ அப்லோட் பண்ணி முடிக்கும் போது அஃபீஷியலாக கூட வந்திருக்கலாம். ஸோ ஸ்பென்சர் ஜான்சனை பொறுத்த வரைக்கும் கேகேஆர்ல நம்ம பார்த்துருக்கோம். அவர் போன தடவை ஒரு 4 மேட்ச் விளாண்டாங்க. 4 மேட்சுமே கிட்டத்தட்ட ஒரு 4 ஓவர்ஸில் வந்துட்டு 35, 4 ஓவர்ஸில் ஒரு மேட்ச் வந்துட்டு 40 இந்த மாதிரி கொடுத்ததுனால வந்துட்டு ஆக்சுவலாக பெஞ்ச் பண்ணிட்டாங்க. ஒரு லாங் டோர்னமெண்ட்டுக்கு அவருக்கு சான்ஸ் கொடுக்கல. அண்ட் பவுலிங்கும் கரெக்டாக ரொட்டேட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஆகணும். டெத்தில் மட்டும் போடணும். இனிஷியல் ஓவர்ஸ்னால் இனிஷியல் மட்டும் கொடுக்கணும். ஸோ நிறைய இடத்துல குழப்பி அடி வாங்க வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பெருசாக பார்க்கல. பட் இருந்தாலுமே அவருடைய மற்ற கெரியர் எல்லாமே சூப்பராக இருந்திருக்கு. 28 மேட்ச் விளாண்டு நல்ல விக்கெட் எடுத்திருக்காரு. 48 மேட்ச்ல சம்திங் 70 விக்கெட் சம்திங் எடுத்திருக்காரு. ஸோ இந்த மாதிரி நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. நல்ல டால் பவுலர், 6 feet ஹைட்ல இருந்து அந்த பவுன்சர்ஸ் எல்லாம் இறக்குற ஒரு விதம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம். ஒரு மார்க்கோ யான்சன் இன்னும் நிறைய பேரை வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஹைட்டை யூஸ் பண்ணி போடக்கூடிய ஒரு பவுலர் நல்ல ஒரு ஆப்ஷன் தான். சிஎஸ்கே எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சிஎஸ்கே ஃபேனா இதை வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் நல்ல ஆப்ஷனா இன்னும் அந்த லிஸ்ட்ல நிறைய பேர் இருந்தாங்களா? ஸோ நிறைய பேர் என்ன சொல்றாங்களா, ஜோர்டன்லாம் எடுக்காம இவர் எடுத்ததே நல்ல ஆப்ஷன் தான்ங்கிற மாதிரி மனசு தேடிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ஸோ சிஎஸ்கே உடைய டெட் பவுலிங் இவரை நம்பி தான் இருக்கானுங்கிறதான் கேள்வி. ஓவராலாக இதுதான் கைஸ் சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் இருந்தாலுமே பேட்டிங் நல்லா இருக்கு. பவுலிங் ரொம்ப மட்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. அது சொல்லும்போது செம்ம பர்ஃபார்மன்ஸ் போன வருஷம். அண்ட் கலீல் அகமது சொல்லவே வேண்டாம். செகண்ட் லீடிங் விக்கெட் டேக்கர். இவரும் 100 அகமது தான் சேர்ந்து மோஸ்ட் விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ பவர் பிளே ஓகே. டெத்தில் என்ன பண்ண போறாங்க அப்படிங்கிறதா கேள்வி. லெட்ஸ் see என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இதை பற்றின கருத்துக்கள் தாராளமாக கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மேட் பண்றேன். See you soon guys.